ஆண்டவரும் இரட்சகரும் மேப்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத வெளியேற பெற்ற நல்ல நாமத்தினாலே ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மற்றும் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நான் ஐயப்படவில்லை. நிச்சயமாய் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் அனுதினமும் உங்களை நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் மனசு உடைஞ்சி மனம் நொறுங்கிய சூழ்நிலையில், உள்ளம் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய நாட்களும் பொழுதும் துக்கத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கழித்து கொண்டிருந்தாலும் கூட, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதானமும் கிருபையும் உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் அன்பு அளவில்லாதது. அது உண்மையான அன்பு. இந்த உலகம் காட்டுகிற அன்பிற்கும் இயேசு உங்கள் மீது காட்டுகிற அன்பிற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. இந்த உலகத்தில் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பில் அநேக நேரங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விதத்தில் நிபந்தனைகள் கலந்த அன்புதான் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் காண முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் காட்டின அன்புக்கு அளவே கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய அன்புக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. சொல்லலாம், அநேகர் சொல்லுவார்கள், உயிர் நண்பர்கள் சொல்லுவார்கள், என் உயிரை உனக்காக கொடுப்பேன் என்று. ஒருவேளை உறவுகள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் அது பேச்சளவில் தான் இருக்குமே ஒழிய செயலில் இருக்க முடியாது, செயல்படுத்தவும் முடியாத ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். தன் ஜீவனையே உங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காக, விசேஷமாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்து அன்பை பரிமாறிக்கொண்டவர், அன்பை வெளிப்படுத்தினவர். அவ்வளவாய் அவருடைய அன்பு அளவிட முடியாததாய் காணப்படுகிறது. அந்த அன்பு இயேசு கிறிஸ்து, அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதங்க, கலங்காதங்க. ஒருவேளை என் வாழ்க்கையே கண்ணீராய் இருக்கிறதே, என் வாழ்க்கை எப்போதும் துக்கமாய் போய் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் எப்போதும் எந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் வேதனைகள் தான் அதிகமாக மிஞ்சுகிறது, கவலைகளும் வருத்தங்களும் தான் மிஞ்சுகிறது என்று ஒருவேளை மனமுடைந்து காலத்தை ஏதோ ஒரு விதத்தில் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்காக என் பரிபூர்ண அன்பையே நான் உனக்கு சிலுவையில் காண்பித்திருக்கிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கு நபர்கள் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யாரிடத்தில் வேண்டுமானாலும் பரிந்து பேசுவதற்கு ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், உங்களுக்காக அவர் நீதி வழங்குகிற தேவன். ஒருவேளை ஐயோ எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், மன உடைந்து காணப்படலாம், முடங்கி கிடக்கலாம், ஒடுங்கி கிடக்கலாம். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதி வழங்குவார். நிச்சயமாய் உங்கள் காரியத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நீதி வழங்குவார். தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் அவர் கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாதது, சொல்லி முடியாதது.
அந்த அன்பு தெய்வம் என்னை நேசிக்கிறது போல உங்களையும் நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து உங்கள் சந்ததிகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் உறவுகளை அந்த அளவில்லாதபடிக்கு நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் அவர்களையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் நேசிக்கிறார். எல்லா பிரிவினரையும் நேசிக்கிறார். எப்பேற்பட்ட கொலை பாதகனாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நீசனாயிருந்தாலும் சரி, அவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் பிள்ளையாக நினைத்து ஒரு நாள் மனம் திரும்புவார்கள், ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள், ஒரு நாள் குணப்படுவார்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் மீதும் அன்பு காட்டுகிறார். அவர்களையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரையுமே புறம்பை தள்ளுகிற தேவன் அல்ல. எந்த ஒரு மனுஷனையும் பாவி என்று புறம்பை தள்ளுகிறதில்லை. இந்த உலகம் புறம்பை தள்ளிவிடும். இவன் பாவி, இவன் நீசன், இவன் கொடூரன், கொலைகாரன் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் உங்களையோ இல்லை உறவுகளையோ சொந்தங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ ஒருவேளை இந்த உலகம் உதாசீனப்படுத்தலாம், ஓரங்கட்டி வைக்கலாம், ஒதுக்கி விடலாம், வெறுத்து விடலாம். ஒருவேளை நீங்கள் அநேகருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில உங்களை அநேகர் வெறுக்கலாம், அநேகர் உங்களுக்கு பகையாளிகளாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. உங்களை நேசிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் இக்கட்டுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்தை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். அவர் நீங்கள் புலம்புகிற புலம்பல்களை அறிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சிலுவையிலே உங்களுக்காகவே தன் ஜீவனை உயிரையே கொடுத்திருக்கிறார். அவர் மரித்தார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவே உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். உங்களுக்காகவே தன் உயிரே கொடுத்திருக்கிறார். தன் சொந்த இரத்தத்தை நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாக, நீங்களும் நானும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்படைவதற்காக, விமோச்சனம் பெறுவதற்காக தன் சொந்த சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுத்தார். தன் சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். ஒரு ஆட்டு இரத்தத்தை போல, மாட்டு இரத்தத்தை போல, பறவையின் இரத்தத்தை போல அல்ல. ஒரு பரிசுத்தமான உன்னத குமாரன் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் உங்களுக்காக, எனக்காக, மனுக்குலத்துடைய பாவத்துக்காக, சாபத்துக்காக அந்த இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் இன்றைக்கும் பசுமையாயிருக்கிறது. எந்த ஒரு மனுஷனையும் பாவி என்று ஒதுக்குற இரத்தம் அல்ல, பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம், நேசிக்கிற இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாபத்துக்கு மன்னிப்பு உண்டு, பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, அக்கிரமத்துக்கு மன்னிப்பு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இன்றைக்கும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இப்பொழுதும் உங்களுக்காகவே பசுமையாயிருக்கிறது, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, யார் உதாசீனப்படுத்தினாலும் உங்களை இயேசு உதாசீனப்படுத்தவே மாட்டார். இயேசு உங்களை ஒதுக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை வெறுக்கவே மாட்டார். தெய்வ பிள்ளைகளை, அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த பகல்கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தானே அவர் உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் காரியங்களை அவர் விசாரிக்க முனைப்பு காட்டுகிறவராய் உங்கள் பட்சத்திலே அன்பு காட்டி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, நிச்சயமாய் அவர் அன்புள்ள தெய்வம். நிச்சயமாய் அவர் அன்புக்கு அளவே கிடையாது. அவர் அன்புக்கு அளவே கிடையாதுங்க. அவர் அன்புல மாய்மாலை இல்லை. உண்மையான அன்பு இயேசுவின் அன்புதான். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உங்களிடத்தில் அன்பு காட்ட விரும்புகிறார். இந்த தெய்வம் இன்னைக்கும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, பாருங்க, ஒரு பாடலை பாடி ஒரு வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்லுவோம். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார்.
நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார், கைவிடவே மாட்டார். தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க வேதனைகளை மாற்றுவார், உடைய துக்கங்களை மாற்றுவார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நிச்சயமாய் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார், நிச்சயமாய் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிற வேளையில் அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். ஒரு பாடலை பாடி அதனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்வோம். ஆராதனை செய்கின்றோம் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றோம் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரை ஆராதனை. மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரை ஆராதனை. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். பாவியான எந்த மீது பாசம் வைத்தீர், பாசத்தாலே உந்தன் ஜீவன் தந்தோ விட்டீர். பாவியான எந்த மீது பாசம் வைத்தீர், பாசத்தாலே உந்தன் ஜீவன் தந்தோ விட்டீர். ஏழை எந்த நோய்களெல்லாம் சுமந்தவரே, ஏழை அந்த நோய்களெல்லாம் சுமந்தவரே. எனக்காக மரணத்தை ருசித்தவரே, எனக்காக மரணத்தை ருசித்தவரே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சுதான் ஆராதிக்கின்றேன். நீலையற்ற உலகினில் நிம்மதியின்றி ஏராள மனிதர்கள் வாழ்கின்றாரே. நீலையற்ற உலகினில் நிம்மதியின்றி ஏராள மனிதர்கள் வாழ்கின்றாரே. அப்பா உந்தன் கண்களோ என்னை கண்டதே, அப்பா உந்தன் கண்களோ என்னை கண்டதே. உந்தன் கருணையை நினைச்சு உள்ளம் பொங்குதே, கருணையை நினைச்சுதான் உள்ளம் பொங்குதே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். மண்ணுலக மாயங்கள் என்னை மாற்றிடாமலே, மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே. மண்ணுலக மாயங்கள் என்னை மாற்றிடாமலே, மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே.
விண்ணவரே உந்தன் பாதம் சேருவரையில், விண்ணவரே உந்தன் பாதம் சேரும் வரையில், என் மன்னவரே கிருபையாய் நடத்திடுமே, என் மன்னவரே கிருபையாய் நடத்திடுமே. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன், ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன். மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரை ஆராதனை, மண்ணுயிரை காப்பவரை ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரை ஆராதனை. ஆராதனை செய்கின்றேன் ஏசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சி ஆராதிக்கின்றேன். ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம அப்பாவை முழு இருதயத்தோடு முழு அன்போடு நாம் எவ்வளவாய் ஆராதிக்கிறோமோ அவ்வளவாய் அவர் நம்மில் சந்தோஷப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம அப்பாவை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்கிற வேளையிலே நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தாரே. பாவி என்று நம்மளை தள்ளிவிடாமல் நம்மளை அரவணைத்து நம்மை தேடி வந்து அரவணைத்த தெய்வம் அல்லவா இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் தேடி வந்த ஒரு நல்ல தெய்வங்க. அந்த தெய்வத்தை நாம் முழு இருதயத்தோடு முழு அன்போடு ஆராதிக்கிறவர்களாய் தேடுகிறவர்களாய், அப்பா ப்ளீஸ் என்று கேட்கிற பொழுது, தயவு பண்ணி ஆண்டவரிடத்தில் அன்போடு கேட்கிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன்க. நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பாருங்க. ஓ இயேசு கிறிஸ்து கண்ணீரை துடைக்கிற தெய்வங்க. அவரை உங்களுக்காகவே தன் ஜீவனையே கொடுத்து அன்பு காட்டின தெய்வம் அந்த இயேசு. நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைப்பார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. கைவிடவே மாட்டார். நிச்சயம் வேதனையை மாற்றி போடுவார். ஐயோ என்னால் வேதனை தாங்க முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை மாற்றுவாருங்க. உங்கள் வேதனைகள் மாற்றுவார். நிச்சயமாய் உங்கள் கவலைகளை மாற்றுவார். உங்கள் வேதனைகள் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கி போகுங்க. உங்களை துக்கப்படுத்துகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். உங்களை எந்த விதத்தில் யார் உங்களை துக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் உங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை துக்கப்படுத்தினவங்க மத்தியில, உங்களை வேதனைப்படுத்தினவங்க மத்தியில தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். ஒரு நல்ல வார்த்தையை ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம தியானிப்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் எதை குறித்து கலங்காதுங்க. எதை குறித்தும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாதுங்க. இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை திடப்படுத்துவார். நிச்சயம் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, ஒரு வார்த்தையை பார்ப்போம். பாருங்க, ஸ்தோத்திரம். யோபு 42ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். யோபு 42:10 சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று அழகாய் நல்ல வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோபு பாருங்க, தன் சிநேகிதனுக்காக, தன் நண்பர்களுக்காக பாருங்க, அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான்.
தேவனை நோக்கி தன் நண்பர்களுக்காக, தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தான், செபிக்க ஆரம்பித்தான், வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான். ஆண்டவர் பாருங்க, அவன் நண்பர்களுடைய பிரச்சனைக்காக, நண்பர்களுடைய காரியங்களுக்காக, நண்பர்களுடைய போராட்டத்துக்காக, நண்பர்களுடைய விடுதலைக்காக, நண்பர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அந்த யோபு, பக்தன் யோபு செபிக்க ஆரம்பித்தான். தன் நண்பர்களுக்காக திறப்பலை நிற்க ஆரம்பித்தார். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தரோ பாருங்க, அவன் தன் சிநேகிதருக்காக செபிக்க ஆரம்பித்த பொழுது, தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறிற்று என்று இங்கே பார்க்கிறோம். பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை இன்றைக்கு ஸ்தோத்திரம் பல சிறையிருப்பின் அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறையிருப்பின் அனுபவமாய் இருக்கலாம், ஒரு சிறைச்சாலையின் அனுபவமாய் இருக்கலாம். ஐயோ, நான் சிறையில் இருக்கிறது போல என் வாழ்க்கை ஒரு சிறையின் அனுபவமாய், ஒரு சிறைச்சாலை போல என் வாழ்க்கை இருக்கிறது. என் குடும்பம் ஒரு சிறைச்சாலை போல இருக்கிறது. நான் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில ஒரு சிறையின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். துக்கத்தோடு வேதனையோடு நாட்களையும் பொழுதையும் கழித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் சிறை இருப்பை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த போராட்டத்தின் பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்க உறவுகளுக்காக உங்களை யார் சிறைப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, யார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்காக, அது மாத்திரமல்ல உங்கள் நண்பர்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்க பெற்றோருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உங்கள் அக்கம் பக்கத்தினருக்காக நீங்க செபிக்க ஆரம்பித்தால், வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தால், மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவருங்க. பாருங்க, யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். உங்களுடைய சத்துருக்களுக்காக நீங்க ஜெபிக்க பழகுங்கள். உங்களுடைய விரோதிகளுக்காக ஜெபிக்க பழகுங்கள். உங்களுடைய பக்கத்து வீட்டினருக்காக ஜெபிக்க பழகுங்கள். உங்களுக்கு தெரிந்த வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்ய பழகுங்கள். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான அவர்கள் அநேகர் பாடுகளிலே, வேதனையிலே, கண்ணிகளிலே இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். உங்களை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள், சத்தியம் தெரியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்காக, உங்க தெருவில் இருக்கிற மக்களுக்காக, உங்களோடு வேலை செய்கிற ஜனங்களுக்காக, உங்களோடு பணியாற்றுகிறவர்களுக்காக, உங்க கூடவே இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது, வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான சிறையிருப்பையும் நிச்சயமாய் மாற்றுவார். ஏன்னா யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறிற்று என்று வேதம் சொல்லுவது உண்மை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய எதிராளிகளுக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்க பகைவர்களுக்காக, உங்களுடைய அக்கம் பக்கத்தினருக்காக அவர்கள் சுகமாய் இருக்கணும், ஆசீர்வாதமாய் இருக்கணும், ஆரோக்கியமாய் வாழணும், ஐயோ அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவர்கள் மனம் திரும்பணும், அவர்கள் குணப்படணும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தால், பாரத்தோடு ஒரு வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா ஆண்டவர் உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க வீட்டில, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சிறையிருப்பையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறாருங்க. எல்லாம் மாறும். நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, மற்ற ஊழியக்காரர்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக, மற்ற பிற மதத்தினருக்காக, மற்ற ஜனங்களுக்காக, நமக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு பலவீனம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, வழக்கு இருக்கிறது என்று அறிந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக, மீட்புக்காக நீங்க சிறப்பில் நின்று அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை மாறிவிடும், உங்க கவலை நீங்கிவிடும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. உங்க பிரச்சனை ஆண்டவர் தீர்த்து விடுவார்.
உங்களுடைய கவலையை மற்ற ஆண்டவர் தீர்த்து விடுவார். கடன்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிற மக்களுக்காக, ஐயோ ஆண்டவரே இவர்களுடைய கடன் தீரட்டும் ஐயா, கடனிலிருந்து இந்த மக்களை எப்படியாவது விடுதலையாக்குங்க ஆண்டவரே, இந்த மக்களை எப்படியாவது வியாதியிலிருந்து விடுதலையாக்குங்க, இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்குங்க என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய வியாதியை மாற்றுவார், உங்களுடைய வறுமையை மாற்றுவார், உங்களுடைய வெறுமையை மாற்றுவார், உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பு மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் மீது நாம் எப்ப கரிசனை உள்ளவர்களாய் மாற ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம் மீது கரிசனை காட்டுகிறார். மற்றவர்கள் மீது நம்ம எப்ப நேசத்தை அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோமோ அப்பொழுது தேவன் தன்னுடைய அன்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள அவர் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். சிறையின் அனுபவத்திலே, பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே, பலவீனங்களுக்கு மத்தியிலே, கவலைகளுக்கு மத்தியிலே, ஏன் நான் வாழ்ந்தது போதும், நான் சாக போறேங்கிற சூழ்நிலையில கூட இருக்கலாம், ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். நான் ஏமாந்துட்டேன், நான் வஞ்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சோர்ந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்காக, ஆண்டவரே என்னை போல் யார் ஏமாற்றப்படக்கூடாது, நான் யாரை ஏமாற்றக்கூடாது என்று சொல்லி மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஆரம்பித்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அவர் சரியா மாற்றி தருவார், பொறுப்படுத்திக் கொள்வாருங்க. நிச்சயமாய் எவ்வளவு பிள்ளைகள் திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறார்கள். திருமண தடைகள் நீங்கும்படியாக, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும்படியாய் மற்றவர்களுக்காக நம்ம திறப்பலன்னு செபிக்கிற பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது நமக்கு தெரிந்த அறிமுகமானவர்கள் எத்தனை பிள்ளைகள் திருமணம் தடைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது, வரன்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வீடு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லை, இடம் வாங்க முடியவில்லை, இடம் இருந்தால் வீடு கட்ட முடியவில்லை, கட்டின வீடு முழுமை பெற முடியாமல் பலவிதமான தடைகளிலே, பலவிதமான நெருக்கடி, பலவிதமான சூழ்நிலைகள். இவர்களுக்காக நம்ம செபிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இவர்களுக்கு மற்றவர்களுக்காக நம்ம எப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க, அவன் மற்றவர்களுக்காக செபித்த பொழுது, யோபு தன் சிநேகிதர்களுக்காக செபித்த பொழுது என்ன நடந்துச்சு? ஒன்று, அவனுடைய சிறையிருப்பு மாறிச்சு. இரண்டாவது, எல்லாவற்றையும் பார்க்கலும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றிலும் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுது? மற்றவர்களுக்காக, தன் சிநேகிதர்களுக்காக, தன்னுடைய நண்பர்களுக்காக, மற்றவர்களுக்காக கேர் எடுத்து அவங்க மேல கரிசனை காண்பித்து செபிக்க ஆரம்பித்த பொழுது, வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாறினது. இரண்டாவது, அவனை 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் கர்த்தர் என்று அங்கே 12வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் மற்றவர்களுக்காக, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆன போதிலும் கூட எல்லாவற்றையும் இழந்து அவன் நடு ரோட்ல உட்கார்ந்து ஓடை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தான், மற்றவர்களுக்காக செபிக்க ஆரம்பித்தான். அவன் சூழ்நிலை அவன் பார்க்கவில்லை. ஐயோ, நானே தெருவுக்கு வந்துட்டேனே, நான் எப்படி மற்றவர்களுக்காக செபிக்க முடியும் என்று அவன் நினைக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் மற்றவர்களுக்காக செபிக்க ஆரம்பித்தான், அவனுடைய சிநேகிதர்களுக்காக செபிக்க ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட ஒரு பரிதபிப்பு அவனிடத்திலே காணப்பட்டது. நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய மருமகளுக்காக, மாமனாருக்காக, மாமியாருக்காக, உடன்பிறப்புகளுக்காக, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக, உங்களுடைய பகைவர்களுக்காக, உங்களுடைய எதிராளிகளுக்காக, உங்களுடைய சத்துருக்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
உங்களை ஆண்டவர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை, இந்த இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க ஏறெடுத்ததற்கு பின்பு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் நடந்த அதே சிறையிருப்பின் மாற்றம் உங்க வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் நிச்சயமாய் நடக்கும். நீங்க மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஆரம்பிங்க, மற்றவர்களுக்காக செபிக்க ஆரம்பிங்க. செபத்தை விட்டுவிடாதுங்க. தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, அரசாங்கத்திற்காக, எல்லா துறை சார்ந்தவர்களுக்காகவும் நீங்கள் செபிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக நீங்கள் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்காக செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் செபிக்கணும். உங்க பிள்ளைகள் உங்களை வெறுக்கலாம், ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களை வெறுக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உறவுகள் உங்களை வெறுக்கலாம், ஒருவேளை உங்களோட மாமனார் மாமியார், ஒரு மருமகள், ஒருவேளை பேர பேத்திகள் எல்லாரும் வெறுக்கலாங்க. யாரு வேணாலும் இருக்கலாம். அவர்களுக்காக நீங்க செபிக்க ஆரம்பித்து பாருங்க. அவர்களை ஆசீர்வதித்து செபிக்க ஆரம்பித்து பாருங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை விடுதலைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவாருங்க. மற்றவர்களுக்காக நீங்க செபிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இந்த யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும். உங்களுடைய குடும்பத்தினுடைய சிறையிருப்பு மாறும். உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில, எந்த சூழ்நிலையில சிறையிருப்பின் அனுபவம் இருக்கிறதோ, சிறையிருப்பின் காரியங்கள் இருக்கிறதோ, அத்தனை சிறையிருப்பின் காரியங்களும் நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்ட வேத வாக்கியத்தின்படி நீங்கள் மற்றவர்களுக்காக, உங்களுடைய சிநேகிதருக்காக, உங்களுடைய பகையாளிகளுக்காக, உங்களுடைய சத்துருக்களுக்காக, எதிராளிகளுக்காக அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, பாதுகாப்புக்காக நீங்கள் செபிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு இப்பொழுது உங்க சிறையிருப்பு மாறுங்க. மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபத்துல சோர்ந்து போகாதங்க. என்ன நடந்தாலும் ஜெபத்தை விடாதங்க. தேசத்திற்காக திறப்பலை நின்று ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். ஆண்டவரே, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், எங்கள் இந்திய தேசத்துடைய குடிமக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும், என் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி, ஆசீர்வதிக்கப்படணும் சொல்லி, அனைத்து துறைகளும் ஆசீர்வாதமாய் இருக்கணும் சொல்லி, அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்படணும், என் தேசம் சுபிட்சியமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று தேசத்தினுடைய சிறையிருப்புக்காக நீங்க செபித்தீங்கன்னா உங்க சிறையிருப்பு, உங்க குடும்பத்தில் உள்ள சிறையிருப்பு, உங்க ஊழியத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறுங்க, மாறும். உங்க வேலையில், உங்க வருமானத்தில் இருக்கிற சிறையிருப்பு மாறும். தடைகளை நீக்கி போடுவார். யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடும். ஜெபத்தில் சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாதங்க. சிறையிருப்பு மாறும் வரை ஜெபத்தை விடக்கூடாது. மற்றவர்களுக்காக நம்ம செபிக்க வேண்டும். எல்லாரையும் தன் சகோதரர்களாய், சகோதரிகளாய், தன் தகப்பனை போல, தாயை போல, தன் பிள்ளைகளைப் போல நேசித்து நம்ம மற்றவர்களுக்காக நம்ம செபிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நேசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை, உங்களுடைய சிறையிருப்பை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் இன்றைக்கே உங்க சிறையிருப்பு மாறுங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி உங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் இனி வருகிற ஒவ்வொரு காலங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், விடுதலையாயிருக்கும், ஆரோக்கியமான நாட்களாய், சௌக்கியமான பாதுகாப்பான நாட்களாய் இருக்க வேண்டும், இருக்கும்.
சிறையிருப்பு மாறுங்க, சிறையிருப்பு மாறும். பகை உணர்வை தூக்கி தூர போடுங்க. பகை உணர்வுகளை நம்மளை விட்டு நீக்கி போடுங்க. எல்லோரும் நேசிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக செபிக்க ஆரம்பிங்க. மற்றவர்களுக்காக திறப்பிலை நிற்க வாங்க. எல்லா ஊழியங்களுக்காக செபிக்க ஆரம்பிங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காக செபியுங்க. எல்லா பக்கத்து மக்களுக்காகவும், எந்த இனத்து மக்களாயிருந்தாலும் சரி, எல்லாரையும் நேசித்து அவர்களுக்காக நாம செபிக்க ஆரம்பித்தால் நம்முடைய சிறையிருப்பு கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாய் நீங்கள் யோபுவை போல, யோபு தன் சிநேகிதருக்கு செபித்தது போல நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, உடைய சொந்தங்களுக்காய், அக்கம் பக்கத்தினருக்காக, மற்ற ஊழியங்களுக்காய், ஊழியக்காரர்களுக்காக, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, இருளில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுத்து வேண்டுதல் செய்ய செபிக்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவாருங்க. நிச்சயமாய் உங்கள் சிறையிருப்பு மாறும். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை இப்பொழுதே மாற்றிக் கொண்டிருக்கிறார். வியாதியை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ ரிகாபலவர் சந்தரளவர் ரியாளவர் ரிகாபலவர் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிற கர்த்தர் உங்களை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறுது. தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில இப்பொழுதே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் சிறையிருப்பு இப்பொழுதே மாறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நிச்சயமாய் கர்த்தர் நீதி செய்வார். உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்கள் சிறையிருப்பு அனைத்தும் கர்த்தர் மாற்றிவிட்டார். நிச்சயமாய் தேவ சமூகத்தில் சந்தோஷமாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க. 2 மடங்கான ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எல்லா சிறையிருப்பும் இன்றையிலிருந்து கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றையிலிருந்து இப்பொழுதே மாற்றிக்கொண்டிருக்கிறார். நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாய் இன்றைக்கு எல்லா சிறையிருப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும், உங்கள் சந்ததிகளையும், உங்கள் ஊழியங்களையும், உங்களுடைய குடும்பத்தையும், உங்களுடைய வருமானத்தையும், உங்களுடைய வேலைகளையும், உங்களுடைய படிப்பையும், உங்களுடைய சுகத்தையும், ஆரோக்கியத்தையும், உங்களுடைய திட்டங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே சிறையிருப்பு மாறுகிறது. நிச்சயமாய் தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதங்க. இயேசு கிறிஸ்து உங்க கூடவே இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்றிவிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை இன்னும் செய்ய போகிறார். சிறையிருப்பு மாறிவிட்டு என்று விசுவாசிங்க. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இயேசுவை பிடித்து கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக யோபுவை போல திறப்பில் நின்று செபிங்க. மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.